ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இதே போல் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலில் தொடர்ந்து வர வீடியோக்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ரவா கேசரி தான் செய்ய போகிறோம். ரவா கேசரி எல்லாருமே செய்வோம். ஸோ இருந்தாலும் ஒவ்வொரு டைம் நம்மளுக்கு ஒவ்வொரு மாதிரி ஆயிரும், சரியான அளவில் வராது. இன்றைக்கி நம்ம சரியான அளவில் ரொம்ப பர்ஃபெக்டான கேசரி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். இது கூட இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ தான் ஸ்வீட் ரெசிபிஸ் செஞ்சாலும் நம்ம திடீர்னு ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா உடனே நம்ம ரவா கேசரி தான் பண்ணுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது. இப்போ நல்லா நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 250 கிராம் அளவுக்கு ரவா சேர்த்துருக்கேன். ரவா சேர்த்துட்டு மீடியமாக வச்சுட்டு கை எடுக்காமல் ரவா வறுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா ரவையும் ஒரே மாதிரி வறுபடும். ரவை நல்லா வறுபடணும். அப்போ தான் உங்களுக்கு கேசரி பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா பொழு நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சுங்க. நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 150 ml அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதியை சேர்த்துக்கலாம், மீதி இருக்கட்டும். 50 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ ரவா சேர்க்குறீங்களோ அதில் 3/4 பங்கு அளவுக்கு நீங்கள் நெய் சேர்க்கணுங்க. அந்த 3/4 பங்கில் அரை பங்கு நெய், நம்ம 1/4 பங்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 10-15 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா செவந்து வரட்டும். நம்ம கேசரி செய்யும் போது நெய் சரியான அளவு சேர்த்தா தான் நல்லா வரும். இப்போ இது கூட 10-15 திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா செவந்து பொங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நான் 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ரவா எவ்வளோ ரவா சேர்த்தாலும் ஒரு கப்பில் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் ரவா அப்படின்னா 3.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ 3.5 கப் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிக்காமலும் நம்ம ரவா போட்டு கிளறிடக்கூடாது. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு கேசரி கலர் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏலக்காய் பவுடருக்கு பதிலாக நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிக்கலாங்க. ரவை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் கேசரி உங்களுக்கு நல்லா பொழுன்னு கிடைக்கும், பிசு பிசுப்பு இல்லாமல் கிடைக்கும். ரவை ரொம்ப சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணிடாதீங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரவை வெந்து வரட்டும். இப்போ நீங்கள் அடுப்பை ஃபுல்லாகவே வச்சு கிளறுங்க. ரவை சுருண்டு வர டைமில் நம்ம மீதி வச்சுருக்க நெய்யிலையும் பாதி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டான அளவாக இருக்கும். சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு கேசரி கொஞ்சம் இலகி வரும். இலகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சு நல்லா சுருளை கிண்டிடுங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பரான கேசரி உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ சர்க்கரையும் சேர்த்து சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற நெய்யையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு நெய் நல்லா பிரிஞ்சு நெய் ததும்ப சூப்பரான கேசரி உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு டேஸ்டியான கேசரி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.